ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் தம்ப்நெயில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு ஏதோ ஒரு சீரியலை பத்தி பேச போறேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. ஏன்னா நான் அந்த சீரியல் பத்தி ஒரு வளவலன்னு பெருசா இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலான்னு பிளான் பண்ணேன். அப்புறம் தான் என்னோட 6வது அறிவுக்கு ஒரு விஷயம் அப்படியே கிளிக் ஆச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம தான் தமிழ்லயே அதை பத்தி சொல்லிடுவோம் இல்லையா? அப்புறம் எதுக்கு அதை பத்தின இன்ட்ரடக்ஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு எதிர்நீச்சல் சீரியல் பார்த்து நம்ம பார்க்க போறோம். ஆமா, எதுக்கு எதிர்நீச்சல் சீரியலை பத்தி திடீர்னு நீங்க பேசணும் அப்படின்னு கேட்கலாம். ரொம்ப நாளாவே என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதை நான் வீட்டுல எல்லாருக்கிட்டையுமே நான் ஷேர் பண்ணிருக்கேன். சரி, அவங்க எல்லாம் அதை பத்தி எதுவுமே சொன்னது கிடையாது, பெருசா ரியாக்ட் பண்ணது கிடையாது. ஏன்னா அதிகமா அவங்க யாரும் பாக்குறது இல்ல எதிர்நீச்சல் சீரியல்ஸ். வீட்டுல அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் சீரியல் இருக்கு. கரெக்டா அந்த டைம் வந்தோடனையும் அவங்க பாத்துட்டு போயிருவாங்க. எனக்கு ஃபேவரட் எது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எதிர்நீச்சல் சீரியல் தான். அந்த ஃபேவரட் எதிர்நீச்சல் சீரியல்னாலேயே நான் இன்னைக்கு டிஸ்டர்ப் ஆகுற அளவுக்கு ஆயிருக்கேன். வீட்டுல யாருமே ரியாக்ட் பண்ணாதனால நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்ட்டு இன்னைக்கு நான் இருக்கேன். எதிர்நீச்சல் சீரியல் பாக்குற உங்க எல்லாருக்கும் எனக்கு ஃபீல் ஆகுற மாதிரி உங்க எல்லாருக்கும் ஆகுதா இல்லையாங்கிறத என்கிட்ட கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, வாங்க இப்போ எதிர்நீச்சல் சீரியல் பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு அந்த எதிர்நீச்சல் சீரியல் இப்போ போயிட்டு இருக்கிறது பார்ட் 2 போயிட்டு இருக்கு இல்லையா? பார்ட் 1 எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட். இப்ப கூட ஃபேவரட்டா இருக்கிறவங்க பார்ட் 2 ஃபேவரட் இருக்கலாம் எல்லாருக்கும். ஆனா டிஆர்பில நம்பர் 1ல இருந்து பார்ட் 1 தான். அந்த அளவுக்கு நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா மாரிமுத்து சார் என்னதான் வில்லனா இருந்தாலும் இன்னைக்கு அவர் நம்ம கூட இன்னைக்கு இல்ல. அது ரொம்ப ரொம்ப வருத்தமா தான் இருக்குது. அவரை ஒரு வில்லனா மட்டும் காட்டியிருக்க மாட்டாங்க. ஒரு நகைச்சுவையுடனும் கொண்டு போய் எந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் தான் அவரோட வில்லத்தனமே தெரியும். இன்னைக்கு இருக்கிற வேலுராமமூர்த்தி சாரும் நல்லாதான் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா என்ன பொறுத்தவரையும் ஏஜிஎஸ் 2 பேரும் ஒண்ணுதானே. அவரோட கேரக்டரை இவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க இல்லையா? அப்போ அதே மாதிரி தானே கொண்டு போகணும். ஏன் கதை காலத்துல இவ்வளோ பெரிய ஒரு குளறுபடி நடந்துட்டு இருக்குன்னே புரியல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் சீரியல் நல்லா ஓரளவுக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஏஜிஎஸ் அரெஸ்ட் பண்ணாங்க, உள்ள போனாரு, எண்டு கார்டு போட்டுட்டாங்க, தொடரும் போட்டுட்டு அகைன் அந்த இடத்துல தெரிஞ்சு போயிடுச்சு நமக்கு பார்ட் 2 வரப்போகுது. ஆனா எப்போ வருங்கிற ஒரு டவுட்லயே போயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி வந்துருச்சுங்கவும் அவ்வளவு ஹாப்பி. ஏன்னா முடியுதுங்கவும் எனக்கு ரொம்ப வருத்தப்பட்டேன். நானு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்ப பார்ட் 2 வந்தோடனே அவ்வளவு ஹாப்பி. எந்த அளவுக்கு வருத்தப்பட்டனோ அந்த அளவுக்கு சந்தோஷமா பட்டேன். பார்ட் 2 வந்த உடனே பார்ட் 2 அப்படியே கொண்டு போனாங்க. எதிர்நீச்சல்னு பேரை வச்சுட்டு எதிர்நீச்சலே போடலேங்கிறது தான் எனக்கு வருத்தம். என்னன்னா வில்லன் கேரக்டர் பாத்தீங்கன்னா 10 தடவை ஜெயிச்சிடுறாங்க. ஆனா அந்த சக்சஸ்ஃபுல்லா ரீச் ஆகணுங்கிற ஒரு பெண்களோட கேரக்டர், அந்த வீட்டு மருமக்க மார்க பாத்தீங்கன்னா ஒரு தடவை ஜெயிக்கிறதுக்கு அவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு. புரியுது, அவர் சொல்ற அவரோட கருப்பொருள் புரியுது. பெண்கள் ஒவ்வொருத்தரும் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் முன்னேறாங்க. ஆனா அது அட்லீஸ்ட் கதையிலயாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா காட்டலாம் இல்லையா? அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் அவங்கள டாமினேட் பண்றாங்க இல்லையா? இவங்க அந்த இடத்துல எல்லாம் சக்சஸ் ஆகுற மாதிரி கொண்டு போலாம் இல்லையா கதைய? அப்ப எவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் வீட்டு கேட்டை தாண்டறதுக்கே 1 மாசம் ஆயிடும் போல. அந்த அளவுக்கு அவங்க போராட வேண்டியதா இருக்குது. ஃபோர்த்தா கொண்டு போறாங்க. அப்படியே ஒரு டர்னிங் பாயிண்ட் போயிட்டு புஷ்ன்னு ஆயிடுது. ஒரு கனெக்டிவிட்டியே இல்ல ஸ்டோரிக்கு. கனெக்டிவிட்டி கூட செகண்ட். அப்படியே அந்தந்த இடத்துல கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே பெண்டிங் ஆயிடுது. எப்படின்னா இப்போ ஏஜிஎஸ் கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா ஞானசேகரன், கதிர், அப்புறம் சக்தி, அப்புறம் ஆதிரி. இதுல ஆதிரி மிஸ்ஸிங். அவங்க அம்மா விஷத்தை குடிச்சிட்டு படுத்துட்டாங்க. அண்ணன் ஜெயில இருந்து வந்துட்டாரு. அண்ணன் கூட சரி வில்ல, அவங்களுக்கும் வில்ல, அவங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் கல்யாணம் பண்ணி வச்சாரு. இப்போ வேற ஒருத்தவங்க கூட போயிருக்காங்க. அது எல்லாமே ஓகே, ஸ்டோரி எல்லாமே ஓகே. அண்ணன் கூட விட்டுருங்க, அம்மாவுக்கு முடியல. எல்லாரும் விட்டு போன மருமகமார்களே ரிட்டர்ன் வந்துட்டாங்க. இவங்க வந்திருக்க முடியும் அந்த கேரக்டர். ஆக்சுவலி அந்த கேரக்டர் ஒரிஜினலா இருந்த ஆதரை இன்னைக்கு இந்த சீரியலுக்குள்ள அதுக்கப்புறம் என்டர் ஆகல. ஏன்னா அதுக்காட்டி அவங்க வேற சீரியலுக்கு போயிட்டாங்க. அதனாலதான் என்டர் ஆகலையா என்ன ஏதுனே தெரியல. அதுக்கு வேற ஏதாவது ஒரு விஷயத்த இவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்கணும் இல்லையா? இல்ல அந்த இடத்துல ஏதாவது ஒரு
வேற ஏதாவது ஒரு விஷயத்த கனெக்டிவிட்டி கொடுத்துருக்கணும், கொடுக்கவே இல்லை. அதெல்லாம் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, கனெக்டிவிட்டி கூட ப்ராப்ளம் இல்லை. அந்த ஏஜிஎஸ் கேரக்டரை இருக்க 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 ரொம்ப டெரரா கொண்டு போறாங்க. அவரு வராரு சீரியல் என்டர் ஆகுறாரு அப்படின்னாலே அப்படியே விட 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 கையில நடுங்குது. எனக்கு அவ்வளவு இன்ட்ரெஸ்டா போன சீரியல்ல இந்த அளவுக்கு ரொம்ப வந்து டெரரா அவங்கள காமிச்சு இவங்க எல்லாம் அப்படியே சோர்ந்து போய் வீட்டுல உட்கார்ற மாதிரி. இது என்ன நியாயம் சொல்லுங்க? எதிர்நீச்சல்னு எதுக்கு? பெண்களோட முன்னேற்றத்துக்காக கொண்டு வந்த சீரியல் தானே. கொஞ்சமாவது தயவு செய்து ரெக்வஸ்டா கேட்கிறேன். அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் உடஞ்சு போயிட்டு அழுகுறது, அதுவும் சக்தியும் ஜனனி கேரக்டர் அட்லீஸ்டாவது கொஞ்சம் அந்த வந்து ஹஸ்பண்ட் இது வந்து ஃபுல்லாவே எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் அப்படி எல்லாம் கிடையாது. ரொம்ப இதெல்லாம் நீங்க காட்டக்கூடாது. கதிர் நந்தினி இதுக்கு காட்டுற ரொமான்ஸ் எல்லாம் ஓகே. இவங்க அடிச்சுக்கிட்டா அவங்களும் ரொமான்டிக்கா காட்டுறது, இவங்க அடிச்சுக்கிட்டா அவங்களும் ரொமான்டிக்கா காட்டுறது. இது என்ன சொல்லுங்க? அட்லீஸ்ட் எல்லா ஃபேமிலிலயும் வந்து அப்படியெல்லாம் வந்து சுத்தமாலாம் வந்து கிடையாது. நீங்க வந்து அத வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு சண்டை போடுற மாதிரி வந்து காட்டுறது வந்து ரொம்ப நெகட்டிவிட்டியா இருக்குது. அத கொஞ்சமாவது அவங்க வந்து தவிர்த்துக்கலாம். முக்கியமா அது தவிர்த்துக்கலனாலும் பழைய ஏஜிஎஸோட கேரக்டர் இருக்கு இல்லையா, அந்த நகைச்சுவையோட வர்றது இருக்கு இல்லையா, நந்தினி அவங்க எல்லாம் பேசுறது, ரேணுகா அவங்க எல்லாம் பேசுறது, அதெல்லாம் கூட அப்படியே இருக்குது. ஆனா அவங்க அதிகமா ஏஜிஎஸ் கிட்ட தானே பேசுவாங்க. அத அப்படியே கொஞ்சம் கொண்டு வந்தா இன்னும் சீரியல் வந்து நல்லா சூடு பிடிக்கும், நல்லா போகும். ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுது மைண்ட் அளவுக்கு, ரொம்ப வந்து அப்படியே வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆயிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு அந்த கேரக்டரை வந்து அவங்க வந்து வில்லத்தனமா காட்டுறாங்க. நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே, ஏஜிஎஸோட நகைச்சுவையிலேயே வந்து லைட்டா தான் வில்லத்தனம் தெரியும், எண்ட்ல தான் அவர் தான் செஞ்சிருக்காருங்கிறத ஃபர்ஸ்ட் ஏஜிஎஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். சரிங்களா? அவரோட பேச்சு இதுலயே ரொம்ப கஷ்டம், ஒரு எகத்தாளமான நகைச்சுவான ஒரு பேச்சா இருக்கும். ஆனா இப்ப இருக்கிற ஏஜிஎஸ் கண்ணை சிம்மட்டுனாலே அதுல இருக்கிற வில்லத்தனம் அக்யூரேட்டா தெரியுது. அவரோட ஆட்டங்கள் வந்து நான் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், ஒவ்வொரு இடத்துலயும் நான் தான் அப்படி தெரியக்கூடாது இல்லையா? ஏன்னா ஆரம்பத்திலேயே அப்படி தெரிஞ்சுதான் எங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. அத நாங்க இன்னும் எதிர்பார்க்கோம். அது முக்கியமா நான் அதை ரொம்ப எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு இது மாதிரிலாம் ஃபீல் ஆகுதா? ஸ்டோரியில அங்கங்க பெண்டிங் இருக்கு. நீங்க இந்த வீடியோவை பத்தி அதை பத்தி டீப்பா பேசணும்னா இந்த வீடியோவே பத்தாது. அந்த அளவுக்கு எல்லா இடத்துலயும் வந்து கனெக்டிவிட்டியே இல்லாம பெண்டிங் விட்டு 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 வச்சிருக்காங்க. நாம கண்டிப்பா வந்து வரப்போற நாட்கள்ல அதை பத்தி பேசுவோம். ஒவ்வொரு நாள் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போறாங்களா இல்லையான்னு அது பார்ப்போம். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நிறைய சீரியல்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் டாப்ல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு 2-3 தான் டாப்ல. அப்பப்ப சும்மா ப்ரமோ வேணா மத்ததெல்லாம் கூட பாப்பேன். டாப்ல வந்து ஒரு 2-3 தான் வந்து இருக்குது. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் டாப் 1 வந்து எதிர்நீச்சல். உங்களுக்கு எப்படி எதிர்நீச்சல் பிடிக்குமா? உங்க வீட்டுல எல்லாரும் எப்படி இன்ட்ரெஸ்டா பாப்பாங்களாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய், டேக் கேர். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.